கடைசி பகுதியை வாசிக்கிற உலகத்திலே உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம், போராட்டங்கள் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்திலே நாம் வாழ்கிற காலம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கவனிக்கும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நமக்கு என்ன உண்டு? சொல்லுங்க. போராட்டம் உண்டு இல்லையா? நிறைய பிரச்சனை சொல்லிட்டாங்க. உலகத்தில் உண்டு, ஆனா கிறிஸ்துவில் இருக்கிற எனக்கு இல்லை. ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் பாடுகள் உண்டு. ஏன்னா பைபிள் சொல்றது, இந்த பாடுகள் வழியாகத்தான் பரலோகம் கடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உபத்திரங்கள் வழியாகத்தான் நீங்கள் பரலோகம் கடந்து கொண்டிருக்கிறது அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நீங்க வாழ்கிற காலம் எல்லாம் நமக்கு போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது எந்த விதத்திலாலும் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த போராட்டங்களை நீங்கள் எதிர்த்து ஜெயம் பெற வேண்டுமானால் உங்களுக்குள் விசுவாசம் மிகுந்த பலவீனமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு போராட்டம் வந்தவுடனே பின்னோக்கி போறதுக்கு காரணம் என்ன? போராட்டம் வந்தவுடனே சபையை விட்டு விடுவதற்கு காரணம் என்ன? போராட்டம் வந்தவுடனே தேவன் ஆராய்ச்சி விட்டு விடுவதற்கு காரணம் என்ன? அவருக்குள் இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இல்லாமையினால எதிர்த்து அதை போராடி ஜெயம் பெற முடியவில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அவங்களால இருக்க முடியாது. சொல்லுவாங்க விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசம் நீங்க உங்க வாழ்க்கையை எதிர்த்து வருகிற போராட்டங்களை நீங்கள் சந்தித்து எதிர்த்து இருக்க பலனுடனாய் மாறணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கும் போது இயேசு சீஷர்களை அக்கறையை கொண்டு போகும்படி அவர் சொல்றார். இயேசு சீஷர்களை அக்கறை கொண்டு போகும்படி சொல்லி படகில ஏற்றி ஆரம்பிக்கிறார். அவரும் அவர்களோடு கூட போகிறார். வாசிக்கிற போது அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகில் அலைகள் மேல் போதித்து பின்னணியில் அவர் தலையை வைத்து நித்திரை அடித்தார். அவரை எழுப்பி, போதகரே மடித்து போவது உமக்கு கவலையை கேட்டார். அவர் எழுப்பி காற்றை அழைத்து கடலை பார்த்து எரியாதே அமைதியாக இருந்தார். அப்பொழுது காற்றில் அமைதி உண்டாயிற்று. அவர் அவளை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். அல்லேலூயா. வாழ்க்கை என்கிற படகு ஒவ்வொரு நாளும் போகும்போது இந்த படகின் மீது சுழல் காற்று நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டேதான். அல்லேலூயா. போராட்டத்தில் நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டேதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை முன்னேற நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடைபடுவதற்கு, ஜெப வாழ்க்கையை தடைபடுவதற்கு, அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை தடைபடுவதற்கு சுழல் காற்று வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்குள் ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? அல்லேலூயா. அப்படியானால் இது அர்த்தம் என்ன? கடலிலே கப்பல் படகுல ஒன்று போகும்படி அனுப்பினது நான் தான், ஆனால் கூட இருப்பது நான் என்று ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. உங்க வாழ்க்கை என்கிற இந்த படகுல போராட்டங்கள் சூழ்ந்து வரும்போது அதை எதிர்கொள்ளும்படியான பலனை கொடுக்கிறவர் உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார் என்று ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? எனவே அவர் என்ன செய்கிறார்? காற்றை பார்த்து அமைதலாக, கடலை பார்த்து இறையாதே என்று சொல்லி கட்டளையிடும் போது அமைதல் வருகிறது. இவ்வளவுக்கு காரணம் அந்த படகில் இருந்த இயேசு ஒருவர் நம்மோடு இருக்கிறார். இந்த எதிர்காற்றை மேற்கொள்ள எனக்கு பலனில்லாவிட்டாலும் நான் விசுவாசிக்கிற தேவனால் கூடும் அவர் என் வாழ்க்கையில கிரியை செய்வாரானால் எனக்கு ஜெயம் உண்டு என்பதை நம்பாமல் விசுவாசிக்காமல் அவர் ஐயரே நாங்கள் படிக்கும் போது உமக்கு கவலையா இல்லையா? எனக்கு போராட்டங்களை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாத அவிசுவாசிகள் இருக்கிறார். அதனால்தான் அவங்களால ஜெயம் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள்
தீர்மானிக்கிறது. ஆண்டவரே, நான் கட்சி போட நினைக்கிறேன், எனக்கு இப்படி இருக்குது. அல்லது நான் இந்த சேடம் நினைக்கிறேன், எப்படி வந்து ஏப்பா மாற்றப்படாதையா விசுவாசியே, உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் சகலபரிந்து உலகத்தில் கடைசியானவர் கூட இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கேயோ தூரமா இருக்கல, அவர் என் வாழ்க்கைங்கிற படகு என்னோடு கூட தான் இருக்கிறார். என்னோடு கூட இருக்கும் போது அவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில சுழல் காற்று வீசலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ அந்த சுழல் காற்றை மேற்கொள்ள அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை விசுவாசம் இல்லாதவர்கள் இப்படிதான் கவலைப்படுகிறது. பிரச்சனையை பேசப்பட முடியாம சோர்ந்து போய் நாங்க செத்து போறது உங்களுக்கு கவலையா இருக்கலாம். நாங்க எப்படி வராம இருக்கிறது உங்களுக்கு கவலை. அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு ஏன் கவலை இல்லை? நானே கூட இருக்கும்போது நான் கவலைப்பட, நீயே கவலைப்பட்டு கிடக்குற. உன் பிரச்சனை கண்டு நீயே கவலைப்பட்டு கிடக்குற. அதை எதிர்த்து போராடுவதற்கு விசுவாசத்தை வாங்கிறவர் முடிக்கிற மாதிரி நான் உன் கூட இருக்கிறேன். நீயே மறந்துட்ட. அல்லேலூயா. ஜெபம் பத்தாது, ஜெபத்துல எல்லாம் ஓடாது. உங்களை சூழ்ந்து வருகிற பிரச்சனைகள் ஜெபத்துல ஓடாது, விசுவாசத்துல ஓடும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்க முடியும். அதுதான் பிரசங்கிக்கிற ஒரு கர்த்தர். நிறைய குடும்பங்கள் விசுவாசிக்கிறேன்னு சும்மா உதடுகளை சொல்றாங்க. பிரச்சனை வரும்போது உங்களை சுற்றிலும் முன்னேற முடியாமல் உங்களை நெருக்க கொண்டு வந்த பிரச்சனையை நீங்க எதிர்த்து நிற்க விசுவாசமா இருந்தால் நீங்க கண்டிப்பா ஜெயப்படுவீர்கள். அது உங்களால் உண்டானதில்ல, உங்களுக்குள் ஒருவர் இருக்கிற பாருங்க. நான் இருக்கிறேன், நீ பேஸ் பண்ணு. அல்லேலூயா. நான் இருக்கிறேன், கண்டித்து உணர்வு எல்லாம் கண்டித்து கடிதங்கள் சொல்லும் போது அவனே நாமமே உனக்கு ஜெகத்தில் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நீங்க சொல்லும் போது மாட்டீங்க, நீங்க கலந்து போது மாட்டீங்க. பிரசங்கிக்கிற நான் அப்படிதான் வாழ்ந்தது. 16-17 வருஷம் போயிருக்கிறது. எல்லா பகுதிக்கும் பிரச்சனை வராமல் இல்லை. விசுவாசத்தோட எதிர்த்து ஜெயித்து பெற்று போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. இல்லைங்க வண்டி ஒரு ஸ்டெப் கூட ஓடணும். ஏன் வண்டியில படகுல ஏற்கனவே நடந்தாரு. அந்த படகு நான் கூட வந்துதான் இருக்கிறேன். வந்திருந்து நீங்க ஏனே பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அப்போ போராட்டங்களை சந்திக்க, உலகத்தின் போராட்டங்களை சந்திக்க, அதிலிருந்து நீங்க ஜெயம் பெற வேண்டுமானால் விசுவாசத்தினால் எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிற கர்த்தர் உங்கள் கூட நிற்பார். அல்லேலூயா. உங்களுக்கு பட்சமா இருந்து உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள் அவர் பாதிப்பார். நல்லது போராட்டம் உங்களோட நீங்க உனக்குள் இருக்கிறது. என்னை கலங்கப்படுகிற சத்துருவை பார்க்கிறோம், எனக்கு விரோதமாக சூழ்ந்திருக்கிற போராட்டத்தை பார்க்கிறோம். வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த தேவன், அந்த தேவனாலே நான் பராக்கிரமும் செய்வேன். சத்துருக்களை என் காலில் கொண்டு வருவார்கள். நீ விசுவாசமுள்ளவனாய் உன் போராட்டங்களை எதிர்த்து நின்று பழகி பாருங்க. ஜெயம் உங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பாடுதல் வராம ஒரு மனுஷன் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்த பாடலை நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க. அவை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 27 முடிய நீங்கள் பவுல் வந்த பாடலை குறித்து பாருங்கள். ஆமென். அங்கே சொல்லப்படுகிறது. ஆமென். அதிகமாய் வாசிக்கலாமா? நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவர், அதிகமாய் அடிபட்டவர், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவர், மரண அவசப்பட்டவர், 5 முறை 1 முறை 40 அடிகள் பட்டிருக்கிறேன், 3 தரம் விழாக்களால் அடிபட்டிருக்கிறேன், கல்லறையில் இருக்கிறேன், 3 நேரம் கப்பல் சேதத்தில் இருந்திருக்கிறேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். 6 நாள் வந்த மோசம், கள்ளத்தால் வந்த மோசம், சுயஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரர்கள் உண்டான மோசம்,
பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்ணிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக உபாசங்களில் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பவுலுக்கு வந்த பாடுகள் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு. இவ்வளவு பாடுகள் மத்தியில அவன் ஊழியம் செய்து வேலை சொல்றது, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சொல்லுங்க. இவ்வளவு போராட்டத்துக்கும் ஜெயம் எப்படி வந்தது? அவனுக்குள் இருந்த விசுவாசத்தினால்தான் எல்லாத்தையும் ஜெயித்திருந்தார். சொல்லுங்க. ஒரு சின்ன தலைவலி வந்தா, சின்ன ஒரு இடுப்பலி வந்தா, சின்ன ஒரு காட்சி வந்தா போராட்டத்தை எதிர்க்க முடியாத விசுவாசம் இருக்கக்கூடாது. உடனே ஸ்பெஷலிஸ்ட பார்க்கலாம். அதை விட ஸ்பெஷலிஸ்ட் தான் இன்னைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற இயேசு. அல்லேலூயா. அவன் மீது நீங்க வைத்த விசுவாசம் உண்மையானால், அவர் சொன்னார், கடின விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து கடலை கண்டு போ என்று சொன்னார். அது போய் விடும் என்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காட்சிகளுக்கு கூட என் விசுவாசம் பயன்படவில்லை என்றால் நான் என்னைக்கு ஜெயம் பெறுவது? சின்ன ஒரு தலைவலிக்கு கூட நான் விசுவாசத்திலே நின்று ஜெயம் பெற முடியும் என்றால் என் விசுவாசம் எப்படிப்பட்டது? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கோ விசுவாசம் அவ்வளவு ஆழமா இருந்ததுனால்தான் அவன் சொல்றான், அதிகமாக பிரயாசப்பட்டேன், அடிப்பட்டேன், காவலில் வைக்கப்பட்டேன், 1 குறைய 40 அடியில் 5 முறை பட்டிருக்கிறேன், 3 முறை 44 அடிப்பட்டிருக்கிறேன், 6 நாள் இந்த மோசம், 9 தினங்களால் இந்த மோசம், பட்டணங்களால் இந்த மோசம், அனாமத்தில் இந்த மோசம், இப்படி பல கஷ்டங்களை அனுபவிப்பேன், ஆகிலும் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னேன். ஆகிலும் நான் இருக்கிறேன். இப்பொழுது என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். அவ்வளவு பெரிய வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் நீங்க இந்த உலகத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. உலகத்தின் போராட்டம் நீங்க ஜெயிக்க நிச்சயமா நான் சொல்ல முடியும். இதுல ஒரு 80% விசுவாசத்தினால போராட்டங்களை ஜெயிக்கிறதுனால இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. போராட்டங்களை ஜெயிக்காதவங்க வர முடியாது. சபை குடிவர்களை வர முடியாது. தேவனை சந்திக்க ஆயத்தப்பட முடியாது. போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே என் வாழ்க்கை என்கிற ஜீவியத்திலே விசுவாசம் தோன்றுகிறவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறியாமல் என் வாழ்க்கையிலே இந்த தலைமையில் கூட கீழே விடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த சூழலிலும் அவர் எனக்கு தீங்கி அனுமதித்தாலும் தீங்கி என்னை அவன் அணுகாதபடி எனக்கு அவர் அனுகூலமான துணையாக இருப்பார் என்று அதை எதிர்த்து விசுவாசத்தில் நிற்கிறவர் ஜெயம் பெறுவார். அது மண்டபத்தா இருந்தாலும் இடுப்பு வலியா இருந்தாலும் காய்ச்சலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஜெயம் பெற முடியும். நிறைய விசுவாசம் பாத்தீங்க, உங்களுக்கு அதிகாரம் தான் தெரியும். நிறைய பாடுகள் என் சரீரத்திலும் பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கிறேன். என் மாம்சத்தோடு இந்த போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். எல்லாமே என் ஆண்டவர்களுக்கு அந்த விசுவாசத்தில் தான் நான் ஜெயிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு என்ன ஆராதிக்கிற இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு அவர் தோற்று போனவர் கிடையாது. அவர் ஜெயம் கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா. அவருக்கு பலமாக நிரூபிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த தேவகுமாரன். அவருடைய விசுவாசம் உங்களுக்குள் இருந்தார். பார்க்கவும் மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஒருவரை பார்க்கணும். முதலாவது கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய நாமத்திலே நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருவார் நிச்சயம். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஜெபத்தை எதை கேட்டால் எனக்கு செய்வார் நிச்சயத்துல முதலாவது எனக்குள் இருக்கிறவர், அபிஷேகித்தவர் எனக்குள் இருக்கிறார். என் கையை வச்சுதான் முதல்ல ஜெபம். அல்லேலூயா. என்னைக்கு சொல்லல, அபிஷேகிக்கிற தேவன் நமக்குள் இருக்கிற வரைக்கும் ஜெயம். போராட்டத்திற்கு என்னத்திலேயே போராட்டத்திற்கு ஓட மாட்டோம், பின்வாங்கி ஓட மாட்டோம், சாதப்பாறைக்கு போக மாட்டோம். என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் என்னோடு கூட அவர் உண்டு. அல்லேலூயா. என்னோடு கூட அவர் உண்டு. எனக்குள்ள அவர் இருந்து செயலாற்றுகிறார். அவர் செயல்களில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள போராட்டத்தை விசுவாசத்தில் நின்று அவர் நமக்கு இருக்கிறார்
செயல்படும் போது ஜெயத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது போராட்டம் மாம்சத்தில் போராட்டம். மாம்சத்தில் வியாதி வரும், மாம்சத்துல போராட்டம் எப்படி வரும்? மாம்சத்துல போராட்டம் எப்படி வரும்? இந்த உலகத்துல இருக்கிறது வரைக்கும் நம்ம மண்ணிலும் எடுக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த மண்ணுக்கு, இந்த சரீரமாக மண்ணுக்கு நிறைய போராட்டம். முதல்ல வியாதியில போராட்டம். அல்லேலூயா. இரண்டாவது பாவத்தினால போராட்டம். மூன்றாவது உலகின் காரியத்தினால் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை சேர்த்திருக்க போறோம் அப்படிங்கிற போராட்டம். உலக கவலைகள். இந்த போராட்டத்தையும் கூட உங்களோட இருக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கையில் வாசம் செய்தார். அதையும் நீங்க போராடி செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அவன் 7 to 9 முடிய வசனங்களை வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதுதான், அன்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை குணம்தான் என்னை உயர்ந்தாலும் என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்படுகிறது. என்னை நான் உயர்ந்தவனத்தை அதை என்னை விட்டும் சாத்தான்மை சொல்லுங்க. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. 3 தரம் வேண்டியிருக்காரு. சரீரத்தில் ஒரு வியாதி நம்ம தான் வருஷம் முழுவதும் வேண்டிட்டே இருக்கு. இதை மாற்றி போடும், இதை மாற்றி போடும், இதை மாற்றி போடும், இந்த விளைவிடத்தை மாற்றும், விளைவிடத்தை மாற்றும். அது எதுக்கு நல்லதுன்னா நம்மள கொஞ்சம் தள்ள தூக்க விடாம, நம்மள மேன்மை பாராட்ட விடாம, அது நம்ம கூட்டம் சாப்பிட்டா நமக்கு இருக்கிறது நமக்கு புரியாம ஆண்டவரே நமக்கு தீர்க்கிறோம், தீர்க்கிறோம், என்ன பண்ண கூட்டம் தீர்க்கிறோம். அது இருக்கட்டும்டா, எல்லா வேலையும் இருக்கட்டும். நீ வேண்டதா எல்லாம் ஒண்ணு கிடைக்கிறதில்லை. எது கொண்டது தெரியுமா? நீ சபையில மனுஷன் பத்தியில ஒண்ணு உயர்த்திடப்படாது. நீ நான் தான் சாத்தானால் கூட்டம் தூங்கினால் மட்டும் கிடைக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வேண்டினான். என்ன சொல்றாரு? எப்போ அது வேண்டி கொண்டதுனால உன் முண்டு வெளியே இழுப்பு கையில எடுத்துட்டு நீ ஜெயம் சொல்லுதா? இல்ல, அப்படியாது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்பதை பூரணமாய் விளங்குகிறாரு. இதே அவன் விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல அர்த்தம் சொல்ல, என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படாமல் என்ன சொல்றேன்? வேண்டுமானவர்கள் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே, எப்படி 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 நான் பலவீனமாக இருக்கும் போதே வரமுடியாங்கிறார். எப்படிங்க? எப்படி என் பலவீனம் நீங்கிச்சா? நீங்கள என் உள்ள அடிக்கப்பட்டதா? எடுக்கப்படல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாயிருக்கும் என்று சொன்னாரு. அந்த பாதை விசுவாசம் அவர் பலவீனமா இருந்தாலும் அவரை பலவீனமாக வெளிப்படுத்துகிறது. இது நமக்கு வார்த்தை நமக்கு எனக்கு பலவீனம் தீரும், அப்பதான் நல்லா ஓடும். ஓடவே முடியாது. ஏன் நமக்கு அந்த முள்ள எது கொடுக்கப்பட்டது? உன்னை உயர்ந்தாலும் சிலருக்கு சில முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? நீங்க உங்களை உயர்த்திட கூடாது. அந்த முள்ள நீங்க இருக்குதான் சரி வாசிப்போ வாசிப்போம். நீங்க அதை விட்டலாம். விசுவாசத்தினால இருந்தாலும் நீ நீங்கிறது போல பிறந்தவனாயிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. 3 மாசம் பண்ணவங்க கேள்வி அவர் வாக்கு போட முடியாதுங்கிறவரால அவ நான் சொல்லிட்டேன், எனக்கு இது மாத்திட்டாரு தேவன் இல்ல, விசுவாசத்தினாலே நீ தேவன். அல்லேலூயா. அந்த முள்ள இருந்துச்சு, அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த முள்ள இருந்துச்சு, அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த விலகில் இருந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. இயேசு கிறிஸ்து விலகி ஏன் அவங்க பிரதர் வரல, என் விலகினோம். பிரதர் அன்றைய கிருபை இருக்கு தம்பி கொடுங்க. சார் உங்களுக்கு தெரியும், நாங்க டாக்டர்லாம் பார்த்து என்ன பிரச்சனை சொல்லிட்டா தெரியுமா? ஆமா சொன்னார். என்னைக்கு சொல்லுவார். ஆனா ஆண்டவர் சொன்னார், என்னைக்கு சொன்னாலும் உன் பலகீனத்துல ஏன் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. இதை விசுவாசித்தால் நீ பலவீனனாக இருந்தாலும் நீ பலவான் என்று சொல்லும்படி உன்னை இழந்திருக்கப்பட்டவார். அதான் நம்ம சபை நல்ல கிணறு. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியாடி அவங்களுக்கு பூர்ணமா சொகம் கொடுக்கணும். நீ நிமிர்ந்து சொகத்தை வாங்கிட்டா வரவே முடியாது. இந்த முள்ளு எனக்காக கொடுக்கப்பட்டது எதற்கு?
அவரால் ஒரு வார்த்தை கூட புதுக்கி போட முடியல. உனக்கு ஒரு விசுவாசம் என் வார்த்தை எவ்வளவு இருக்கு, நான் கொடுக்கிற கிருபையினால நீ எவ்வளவு பிழைப்பானதை நீ அறிந்து கொண்டிருக்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு என்ன ஜெபம்? ஜெபம் இருக்கு. அந்த ஜெபத்தை எதுக்கு பண்ணாங்க? அவர் எதுக்கு அந்த ஜெபத்தை நிப்பாட்டு ஜெபத்தை நிப்பாட்டு எதுக்காக மனம் கொடுக்கப்பட்ட நீ ஒண்ணு ஒருவேளை உயர்த்தானதை பற்றி சரி எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு வல்லமை இருக்கு, நான் தான் அப்படின்னு உயர்த்தானபடி ஒன்ன நான் தான் சாத்தனை வச்சு கூட்டுறதுக்கு ஒரு தூரம் ஆகிட்டிருக்கேன். ஆனாலும் அந்த பலவீனத்தில் ஏன் பலவீனத்துக்கு பூரணமா இல்லையா? அதுலதான் அவன் சொல்றான், நான் பலவீனனா இருந்தும். இல்லையா சொல்லுங்க, என்ன சொல்ற? நான் பலவீனனா இருந்தும் அல்லையா சொல்லுங்க. வார்த்தை பாருங்க, நான் பலவீனனா இருந்தும் ஆகியால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களையும் விந்தைகளையும் நெருக்கங்களையும் துன்பங்களையும் எடுத்துக்கிறான். நான் என்ன சொல்றாரு? அவர் நிமித்தம் நம்ம எல்லா பாடுகளை என்ன செய்கிறேன்? யாருக்கு எங்க புரியுது? அவர் சுகமா வச்சாதான் நம்ம தேட்சிக்கு வருது, அவர் ஆரோக்கியமா வச்சா வருது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நிமித்தம் எனக்கு வந்து எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொண்டு நான் அவருக்கு எனக்கு தந்த பலம் போதும் ஒன்றாவது பிரியமாக ஏற்றுக்கொள்வேன். அதெல்லாம் 12ஆம் அதிகாரம் 30 சொல்றேன், நான் மேன்மை பார்க்க வேண்டுமானால் என் பலவீனத்தை படுத்தவைகள் குறித்துதான் மேன்மை பாராட்டுகிறார். சொல்லுங்க, ஏன் என் பலவீனங்களை குறித்து என் பலவீனத்தில் அவர் எனக்கு என்ன செய்கிறது? ஆமா, 80 வயசுல பாட்டிமாரு 80 வயசுல தாத்தாமாரு உண்மைக்கு இருக்கிறதுக்கு பலவீனத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம், ஆராதிக்க காரணம் அவருடைய பலவீனம் இருக்கிறது என்று விசுவாசித்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் மாம்சத்துக்கு வியாதிக்கு வந்த அந்த போராட்டத்தையும் நீங்கள் அவருடைய வார்த்தையை ருசிக்கின்ற விசுவாசத்தினாலே ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இது பாவத்தினால் போராட்டம், மாம்சத்தில் பாவத்தினால். ரோமர்கள் 7ஆம் அதிகாரம் 19, 20 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 7, 19, 20 நம்ம வாசிக்கிறோம். நான் நன்மையை செய்யாமல் தீமையை செய்கிறேன், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் பாவத்திலே போராடுகிறார். விரும்புகிறதை செய்ய முடியல. ஒரு போராட்டம் இருக்குது, கவனிங்க தாய்மாரி, கவனிங்க. நான் விரும்புகிறது ஜெபம் பண்ண நன்மை, ஆனா விரும்பாதது செய்யும். பைபிள் ரீட் பண்ணது விரும்புறேன், ஆனா விரும்பாதது செய்யும். அப்படி கவனிங்க, விரும்புறது செய்யுங்க, ஆனா விரும்புறது செய்ய நினைக்கிறேன், ஆனா விரும்பாதது என்ன செய்யுது? காலையில் எழுதி ஜோபம்னு நினைக்கிறோம், ஆனா நல்லா நினைக்கிறேன், விரும்புகிறதை செய்ய நினைக்கிறேன், ஆனா விரும்பாததை செய்யுது. விரும்பாதது நான் செய்தாலும் சொல்ல எனக்கு இருக்கிற பாவம் ஒண்ணு வந்து என்ன போராடி இருக்கு. சொல்லுங்க, இந்த பாவம் போராடுறதுனால விரும்புறத ஒண்ணும் சிலருக்கு செய்ய முடியாம மாட்டீங்க. பாருங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க, பாருங்க தகிச்சிருக்கீங்க, இந்த காலையில ஜோப்பன விரும்புறீங்க, ஆனா காலையில என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? விரும்பாத தூக்கத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கு. அப்ப உள்ள சொல்றாங்க, விரும்பாத ஒண்ணு செய்தா எனக்குள்ள எது கொண்டு இருந்து வேலை செய்யும். பாவம், பாவத்தை கடவுள் போற எப்படி பாவம் வந்து அது சில பாவம் நியாயத்துக்கு போறீங்க உங்களை பின்னே இருக்கும். சில பாவம் நியாயத்துக்கு முந்திக் கொள்ள சொல்றது, சில பாவம் பின்தொடர்ந்தே வரும். அதை நீங்க அப்பப்ப உள்ள விட்டுட்டீங்கன்னா அந்த பாவம் என்ன செய்யுது? விரும்புகிறதை செய்யாம விரும்பாததை செய்யும். அதனால கலாத்தியர்கள் அவர் எழுதும்போது சொல்றாரு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, கலாத்தியர் 5:17 வாசிக்கும் போது அங்கே சொல்றார், படி. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவரை செய்யாதவரை நீங்கள் ஒன்று கொண்டு என்ன செய்கிறது? விரோதமாக. நல்ல சொல்லுங்க,
என்ன சொல்றாரு? ஆவி சொல்லுது ஜெபம் பண்ணு, எழும்பு, சர்ச்சில தூங்காதான்னு சொல்லு. ஆனா மாம்சம் என்ன சொல்லுது? நாளைக்கு கொஞ்சம் தூங்கி. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யுது? விரோதமாய் போராடுது. அப்ப இந்த மாம்சத்தின் போராட்டங்கள் நீங்க செய்ய வேணும்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சது போல அவருடையவர்களாக நீங்களும் நானும் இந்த மாம்சத்தின் இச்சைகள் கிரியைகள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கமா சிலுவையில் அறை, இது ஜெபிக்கிற வேலை. சில சகோதரர்களுக்கு ஜெபிக்கிற வேலை பெரிய வேலை நிறைய இருக்கு. சில சகோதரர்களுக்காக ஜெபிக்கிற வேலை படிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் ரெண்டும் போராடுகிற மாம்சத்தின் போராட்டம். இதை ஜெயிக்கணுமா? மாம்சத்தில் உண்டாகிற கிரியைகளை நீங்கள் சிலுவையிலே அறைய, சிலுவையிலே அந்த இச்சைகள் அறையப்படாமல் இருந்தால் அந்த இச்சையானது பாவத்தை பிறப்பித்து பாவம் நீங்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய விடாதபடி செய்யக்கூடாததை செய்யும்படி செய்யும். சொல்லுங்க. நிறைய வசனத்தை கேட்டு நீங்க எப்படியோ என்னத்தையோ கேட்டு போதும் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணோம். இல்லை, ஒரு மாம்சம் டெய்லி போராடும். இதுல எல்லாம் வியாதினால போராடுறது, பாவத்தினால செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை போராடுது. அப்புறம் மத்திய சொல்ற எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், அப்படி அது உலகத்துக்கு ஆறு போராடிட்டு இருக்குது. இப்ப இந்த போராட்டங்களை எல்லாமே நாம் ஜெயிக்க வேண்டுமானால் என் மாம்சத்தில் தோன்றுகிற இச்சைகளை நாம் ஜெயிக்க முடியாதபடி மாம்சத்தில் தோன்றுகிற இச்சைகளை சிலுவையில் அறைந்து விசுவாசத்தில் நின்றால் என் வாழ்க்கையில மாம்சத்துக்கு கொள்ளாத வழியிலிருந்து இந்த போராட்டத்துக்கு நான் செய்யப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டேன். என்னைக்கு? எப்ப அறையப்பட்டாங்க? என்னைக்கு நான் என் மத மார்க்கத்தில் வெறிகொண்டவனாயும் என் மார்க்கத்திலே நான் அதிகாரம் பெற்றவனாயும் சபையை துன்பப்படுத்தி ஜனங்களை துன்பப்படுத்துகிற அந்த மாம்சத்தில் இருந்தவர் என்னைக்கு இயேசுவை சந்தித்தாலோ அந்த மாம்ச சிந்தையிலே சிலுவையிலே அறைந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதான் நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டேன். அவங்க அறைந்த காலம், அவர் அறைந்த காலம் வேற, இவன் சொல்ற காலம் வேற. அவன் சொல்றான், ஒரு நாள் நான் மாம்சத்திலே யூத மார்க்கத்தில் வெளிக்கொண்டவனாய் சபையை துன்பப்படுத்துகிறவனாய் என்னுடைய மரணத்துக்கு ஏதுவாக நான் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்பட்டிருந்தேன். அன்னைக்கு போராடி ஜெயிக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு அந்த மாம்சத்தினால் நான் போராட்டத்தை ஜெயிக்க முடியாததுனால கிறிஸ்துக்குள்ள நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா, நான் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய பழைய வாழ்க்கைக்குரிய மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? சிலுவையில் அறையப்படாமல், நம்ம இச்சைகள் அறையப்படாமல் நான் விசுவாசத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என்னை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கும். எனக்கு கவலை இல்லையா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அது தந்த இருந்த கவலை இல்லையா? கவலைப்பட்டால் இந்த சரீரத்தில் ஒரு அளவும் கூட்டம் போய் என்ன முடியாது. அல்லேலூயா. கவலை என் வாழ்க்கையை தான் கொடுக்குமே தவிர நான் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால என்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாரும் சிலுவையில் அறைந்து நான் ஆவிக்குரிய பிரகாரமாய் கிறிஸ்துவோடு கூட இருந்தால் என் மாம்சத்தை போராட்டத்தை நான் ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த போராட்டம் பிசாசின் போராட்டம். அல்லேலூயா. சரீரத்தில் பிசாசினால் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. வேதம் சொல்லுவது அந்த பிசாசின் போராட்டங்களை நீங்க எப்படி பிசாசை அப்படின்னாலும் போகாது. அந்த போராட்டங்களை நீங்கள் விசுவாசத்தினாலே செய்தால் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அவன் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனங்களை நீங்கள் படிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை குறித்து எபேசியர் 6:11-12 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோடு ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்த லோபாதிபதிகளோடும்
பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நமக்கு அல்லேலூயா தெளிவா சொல்லிட்டாரு. பிசாசினால போராட்டம் உண்டு, இதை ஜெயிக்கணும். அதனால அவர் சொல்றாரு, அவருடைய தந்திரங்களை அறிந்ததுனால நீங்கள் அவரை எதிர்த்து நின்று ஜெயம் பெறுவதற்கு தேவனுடைய சர்வாய வர்க்கத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். அது என்ன நான் சொல்றேன், சர்வாய வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கே சொன்ன பிசாசு மாம்சத்தின் வழியில உள்ள போல வந்தா அவரோட போராடாதீங்க, அவருக்கு இருந்த பிசாசுக்கு எதிராக போராடும். அல்லேலூயா. அதுதான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்கு போராடவில்லை. ஒரு சகோதரிக்கு விரோதமா சகோதரனுக்கு விரோதமா இருந்தா அவனை போராடுறது பதிலா அவனுக்குள்ளே இருந்து சேர்க்கிற பிசாசு தண்டனை எதிர்த்து போராடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு அவருடைய சர்வாயுத பக்கத்தை தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் சர்வாயுத பக்கத்தை தரித்துக் கொள்ளணும்? 2 கொரிந்தியர் 11:10 சொல்றாரு, எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? பிசாசுக்கு எதிர்த்து இருக்கிறவர் மாம்சத்துக்குடி இல்லாமல், மாம்சத்துக்குரியதாக உங்களுடைய போராட்டம் இல்லாமல், உங்கள் போராட்டம் மாம்சத்துக்குரியதாக இல்லாமல் உங்கள் போராட்டம் பிசாசின் அரண்களை எதிர்த்து நிர்மூலமாகத்தக்கதாக தேவ பலனுள்ள சர்வாயுத வர்க்கமாக மாற்றுவது. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு சும்மா போய் முடியாது. நான் பிசாசு ஓடி இருக்கிறதுனால சொல்றேன். பிசாசுல நம்ம சும்மா நம்ம டைலாக்ல ஓடாது. அவனுடைய தந்திரம் பல விதத்துல வருவான், பல விதமா பேசுவான், பல விதமான டைலாக் போடுவான், உங்களை கவிழ்ந்து போடுவான். அப்படிப்பட்ட தந்திரசாலி அவருடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் போராயிரம் மாம்சத்துக்குரியதாக அது அவருடைய அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவ பலனுள்ளதாய் மாறணும்னா அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் என்ன செய்கிறோம், தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே சொல்லப்படுகிறது 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, அவங்க என்ன சொல்றாரு, துரைத்தனங்களோடும் துரைத்தன அவங்க சட்டத்திட்டங்களை போட்டு சில கட்டுதல் பண்ற ஆவி சில அதிகாரத்துல வரும். சபையை நடத்தப்படாது, வேலைக்கு போகக்கூடாது, நீ ஆராதிக்க கூடாது, இப்படிப்பட்ட கட்டுதல் பண்ற ஆவிதான் துரைத்தனக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை கட்டுதல் பண்ற பார்வதி ஆவி ஆராதிக்க போகக்கூடாது. சில குடும்பத்தில் சொல்றாங்க ஆராதிக்க போகக்கூடாது, ஜெபிக்க கூடாது, சபைக்கு போக கூடாது. இந்த துணைத்தனத்தில் ஆவி சில ஆளுங்க கண்ட்ரோல் பண்ணிடும். இதை என்னன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு எதிர்த்து நிற்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. துணைத்தனத்தில் ஆவி அப்படின்னா என்னது, உங்க வாழ்க்கைய சரியா கொண்டு போக கூடாம கண்ட்ரோல் பண்ற ஆவி, நல்லா கொண்டு பண்ற ஆவி கண்ட்ரோல் பண்றது. உங்க வாழ்க்கையை நசிப்பிக்கிற, ஜெயிக்க கூடாது, சர்ச்சை போக கூடாது, ஆளுக்கு போகக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது. சில குடும்பம் கூட்டம் நடத்தவே மாட்டாங்க, கூட்டம் நடத்தக்கூடாது. அது உங்களை கண்ட்ரோல் பண்ற துணைத்தனத்தினால் அதுல எதிர்த்து நிக்கணும். நீங்க அவருடைய தந்திரங்களை அறிந்து சர்வாதி வர்க்கம் என்ன செய்யணும், தெரியும். கண்டு துணைத்தனதான். 2வது என்ன சொல்றாரு, துணைத்தனங்களும் அதிகாரங்கள். அதிகாரம் சொல்றார். ஆமென். அரசியல் அதிகாரம், அரசியல் அதிகாரம், ஆளுகை அதிகாரம், நீதிபதிகளுடைய அதிகாரம். சில காரியங்களை போட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிறந்தே அதிகாரம். அரசியல்வாதிகள் சில அதிகாரத்தை பயன்படுத்தி சில காரியங்கள் செய்வார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க நேரடியாக மாம்சத்தோட எதிர்த்து நிற்க முடியுமா? அதிகாரிகளோட அதிகாரங்களோட எதிர்க்க முடியுமா? முடியாது. அவருடைய அதிகாரங்களை நீங்க ஜெயிக்கலாம். விசுவாசத்தோடு சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகள், இருளில் இருந்து மறைந்து செயல்படுகிற மாந்திரிக, பிலிசூனிய, குறி சொல்ற ஆவிகள்,
இவங்களுக்கு ராத்திரி தான் செயல்படுவோம். உங்க வீட்டுக்கு ஊழியத்துக்கு ஆமா எத்தனையோ நம்ம பார்த்துக்க வீட்டுல அந்த வீட்டுல 2 நாள் பிரயாணம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வந்தோம். அங்க பாத்தீங்கன்னா எங்க வாசல் நடுவில் ஒரே மஞ்சள் தண்ணியை தொலைச்சு வெட்டி போட்டு மஞ்சள் அந்த குங்குமத்தை வெட்டி போட்டு எலுமிச்சை பழத்தை வெட்டி போட்டு நாங்க உள்ள ஏற முடியாம பார்த்துட்டோம். ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இயேசுவே யாரு இந்த ஊழியக்காரன் குடும்பத்துக்கு விரோதமா செஞ்சிருந்தாலும் அவனுக்கே போட்டு ஜோம் பண்ணி என்னை தண்ணி தொலைச்சு பெய்யாச்சு. 3வது நாள் அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு சங்கு புரியுதா உங்களுக்கு? மறைந்திருந்து செய்யறாங்க, இருளில் இருந்து செய்யறாங்க. ஆமா, இருளில் இருந்து செய்யறாங்க. இப்படிப்பட்ட நிறைய காரியம் இந்த சபையில. நமக்கு வீடு இங்க இருக்கும், புல் வீட்டாங்க இருக்கும். காலையில திறந்தா தகடு முட்டை எலுமிச்சம்பழம் அடிச்சு செதைச்சு போட்டுப்பாங்க. இருளில் தான் அவங்களுக்கு செய்ய முடியும். அந்த பேய் இருளுக்கு தான் வேலை செய்யும். காலையில போய் என்ன செய்வோம், யோகி சொல்லுவா, என்னைய ஜோ பண்ணி தண்ணி விட்டு அடிச்சுட்டு பாரு விட்டு அங்கிட்டு போச்சலே அங்கிட்டு போட்டோம். இவைகளெல்லாம் எதிர்த்து நிறுத்தி உங்களுக்கு என்ன வேணும்? சர்வாய வர்க்கம் தெரியும். அல்லேலூயா. பிலிசுனி என்ன செய்யலாம்? கெட்டு போறோம். மாதிரி என்ன செய்யும்? பிரிவு உண்டாகிறோம். குறி சொல்லி 4 நட்சத்திரம் பார்த்து நம்ம நாசப்படுத்தணும். இன்னைக்கு யாராவது தெரியுங்களா? குறி கேட்கிறது, குடுகுடுப்புக்காரன் கேட்கிறது, அவன் பேய்களின் ஆவி வச்சு ஏதோ சொல்றான். கர்த்தருடைய கரத்தில் மட்டும் நீங்க அவருடைய ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. 4 நட்சத்திரம் கல்யாணத்துக்கு 4 நட்சத்திரம் உடனே கலண்டரை பார்த்து நல்ல நாளுக்கு 4 காலம் கிடையாது இல்லையா? நம்ம யாரும் அப்படி இல்லை. இருந்தா அது உங்க வாழ்க்கையில உங்களை நஷ்டப்படுத்தி போகும். ஏன்னா அது சாபத்துக்குரியது. நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ராகு காலை நம்ம கட்டணும். இன்னும் நிறைய இருக்காங்க. கையில 6 ஸ்டார் 7 ஸ்டார் நட்சத்திரம் உள்ள டைமண்ட் கல்லு போட்டு விஷயத்துல நான் சொல்ல நமக்கு அவர் தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. என்ன ஆராய்க்கிறதே அவர் தான். ஹல்லேலூயா. கல்லு கிடையாது. 6 கல்லு 7 கல்லு நவரத்தினங்கள் சொல்லுவோம். கல்லை வச்சு சிலவங்க வியாபாரத்துல போடுவாங்க. சில கல்லு பஞ்சக்கல் வெள்ளக்கல் அதே ஒரு பேர் இருக்கு. அது ராசியம். அது அவங்க குறுக்கு கேட்டு இதழ் போட்டுட்டு இவங்க இன்னும் சில வீட்டுல சில பொம்மைகள் இப்படி ஆடுனா அது பணத்தை கொட்டும். இதெல்லாம் எங்களுக்கு ஆதிக்கும். புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுல ஆடி என்னன்னு கேட்டா அது என்ன சொல்லுவாங்க? வேறு என்னப்பா என்ன சொல்ல சொல்றாங்க. அது இதுதான் கொட்டு நம்முடைய காரியம் இருளின் அதிகாரத்தில் உள்ள காரியம். அது நம்மளோட போராட்டம். ஆமா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு நான் சொல்லியிருக்கேன். நிதி பகுதிகளுக்கு விளைவி எப்போ பார்த்தாலும் எனக்கு விளைவிலும் நன்றி செய்ய முடியாது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன், நல்லா போவேன். ஆனா விளைவிலும் எனக்கு நிம்மதியா இருக்க போகும். அவ என்னோட பழக்கம் ஒரு டைம் இருந்து ஃபங்க்ஷன் அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சுதான் பாருங்க, ஒரு சாமி கிட்ட நான் ரட்சிக்கப்படல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஹாஸ்பிட்டல் போனாலே பேசப்படும். அப்போ கூடி போயிட்டோம். போனே சட்டையில நடந்துட்டு அவர் எங்க இருக்காரு? இருட்டுக்குள்ள இருப்பாரு. ஒரு விளக்கம் போகும் அப்படியே இருக்கு. ஒரு இருக்கு என்ன கூட்டில சட்டை பண்ண சொல்லிட்டு அனுப்பிட்டு எனக்கு உட்கார வச்சாச்சு. அவர் சுவாமி எப்படி போட்டு பார்த்தாரு, என்ன பேராம போட்டு பார்த்தாரு. ஒன்றும் வேலைக்கு படிக்கப்பட்டது. எதுக்கு கூட்டு வந்தாரு? உங்கள்ட்ட கேட்டீங்க மரியாதை தான் கூட்டு வந்தேன். இவருக்கு வேற ஒரு ஆணை எப்போ ரட்சிக்கப்படுவது எங்கே? நம்மளை தெரிந்து கொண்டவர்கள் முன்பே நம்ம கூட இருக்கிறார்களே. அவருக்கு சொல்ல முடியலங்க. ஏயா அவருக்கு அதுக்கப்புறம் இவரு சொல்றாரு, அவருக்கு நெஞ்சு நீ கூட்டு போயா, அவருக்கு ஒரு ஆள் பெரிய இருக்காரு, அவரை வச்சு நான் சொல்ல முடியும், கூட்டு அன்னைக்கு தெரிஞ்சு போச்சுட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகா
இவன் என்கிட்ட கூட்டிட்டு வந்து இவனுக்கு ஏதோ செஞ்சு இடுப்புல எல்லாம் வைப்பதுக்கு ஏதோ பண்றதுக்கு கூட்டு வந்துட்டான். இந்த ஆசாமிக்கு வேட்டுக்கு பறிக்காம நமக்கு கூட ஒருவர் இருக்கிறார் இல்லையா? அப்பவே அந்த மனப்பொருள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் தெரியுங்க. இங்க காய்க்குதான் இங்க அங்க இங்க உள்ள மறைச்சு உள்ள போட்டுட்டு நிறைய பேருக்கு நான் சொல்ல கொண்டு போது உள்ளே இருக்கிறதெல்லாம் காட்டி காய்க்கு என்னது இல்ல கிடத்து இருளில் ஆதிக்கிறது. அந்த காலத்தில் லோகாதிபதிகள் இவன் எல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? போராடும். அதுபோல அந்த சொல்றாரு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், குடும்பங்களை நஷ்டப்படுத்துகிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள் ராத்திரி தான் கிளம்பி வரும். பொல்லாத ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், உங்க வாழ்க்கையில வஞ்சிக்கும்படி வருகிற ஆவிகள். இந்த ஆவிகள் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இதை ஜெயிக்கிறதுக்கு மாற்றத்துல ஜெயிக்கவே முடியாது. அதுக்குதான் சர்வாயுதம் வைக்கும். அந்த சர்வாயுதம் என்னென்ன அவருக்கு கொடுக்கிறாரு? அந்த வசனத்துக்கு அடுத்தல தீங்கு நாளிலே சகலத்தை எதிர்க்கவும் சகலத்தை எதிர்த்து திராணிகளாக எடுத்துக் கொடுக்கலாம். சத்தியம் என்னும் சத்தியம் என்னும் கச்சை. எதிர்க்கிறீங்கன்னா சத்தியம் என்கிற கச்சை. நான் பசுல இருக்கிற இடுப்புல கட்டுவாங்க பாருங்க. போலீஸ்காரங்க பெல்ட் எதுக்கு போட்டுருக்காங்க? எதுக்கு போட்டுருக்கான்? அவன் ஸ்ட்ரைட்டா நின்று வேலை செய்யும். இடுப்புல ஒரு கச்சை, பாதம் கருத்த பெல்ட் போட்டு போட்டு எது தெரியுமா? சத்தியம் என்கிற கச்சை. இதுக்கு மாறாட்டி வாழப்படாது, இதுக்கு மாறாட்டி போதிக்கப்படாது. அதுக்குதான் அந்த கருப்பு பெயர். அதுக்கு ஒரு கருப்பு கட்டு மாதிரி பாதம் பிசப்பாருக்கு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? எங்களுக்கு போடணும், எங்களுக்கு உள்ளத்துல கட்டி அல்ல. போலீஸ்காரர்கள் இன்னும் ஒரு கட்சை, சத்தியம் என்கிற கட்சை இருக்கு. மகாராணி நடக்கக்கூடாது. அந்த சத்தியத்தை உடைய அறையில் சத்தியத்தை கட்டினவர்களையும் நீதி நீதி என்கிற மார்க்கவசம். உங்களை எதிர்த்து நிற்கிற சத்ரு, நீ குற்றவாளியா என்று எதிர்த்து நிற்கக்கூடாது. நீதி என்கிற மார்க்கவசம் சொல்லுங்க. அப்ப சொல்ற சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற ஆயுதம் என்கிற பாராட்சை காலத்தில் உங்களுக்கு ஆயத்தம் வரும். சுவிசேஷம் சொல்லி வார்த்தையை சொல்லி எதிராளிகள் செய்வதற்கு ஆயத்தம் என்கிற சுவிசேஷம் ஆயத்தம் என்கிற பாராட்சை வேணும். விசுவாசம் என்கிற சொல்லுங்க கேடகம். உங்க கையில் என்ன வேணும்? விசுவாசம் என்கிற கேடகம். இந்த கேடகம் தான் சத்துருவினால் ஏற்பட அம்புகளை எதிர்த்து நிற்க கேடகம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. யார் வந்தாலும் அந்த விசுவாச கேடகத்துக்கு முன்னாடி உங்களை ஃபைட் பண்ணி கீழே கொண்டு விழவே முடியாது. அந்த கேடகம் எல்லாரும் எதிர்த்து நிற்கும். அப்புறம் ரட்சணை வெல்லும் ரட்சிப்பு பெற்ற ரட்சணியம் என்கிற தலையில அந்த சீரா இருக்கணும். அது ஒரு கவசம். அல்லேலூயா. அப்புறம் தேவ வசனமாகிய பட்டயம் உங்க வாயில இருக்கணும். நாமே இவ்வளவு வச்சிருந்து நீங்க விசுவாசத்தில் என்ன செய்யணும்? இந்த சேனைகளில் துறைத்தவர்களில் ஆவிகளில் அதிகாரிகளை எதிர்த்து நின்றார். நிச்சயமாக இந்த பூமியிலே பிசாசு எல்லாத்துக்கும் நீங்க செய்யப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. பட்டயம் வசனங்கிற பட்டயம் வேணும். தலையில வந்து தலையில பேசுறாடி ரட்சிப்புங்கிற கவசம் வேணும். ஆகவே விசுவாசம் என்கிற கேடகம் வேணும். நீதி என்கிற மார்க்கவசம் வேணும். ஆயுதம் என்கிற சுவிசேஷம் பாராட்சம். அல்லேலூயா. எல்லாம் வச்சுட்டு நீங்க சாட்சிட்ட போனாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயிருப்பாங்க. இவன் சேனைகள் அதிகாரியாகிய தேவனுடைய குமாரன் போல இவனுக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறது. நாம் அதுவும் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை செய்யப்படுவதற்கு எல்லாமே விசுவாசம் தெரியும். அல்லேலூயா. விசுவாசம் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க உலகத்தோட போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. மாம்சத்தின் போராட்டங்களே போராட்டங்கள், வியாதி போராட்டங்கள், பாவ போராட்டங்கள், உலக சிநேகங்கள், எல்லாத்தையும் நீங்க ஜெயம் பெற வேண்டுமானால் விசுவாசம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வாழ்க்கையில் இந்த நாட்களே தொழில்படும். ஆமென். சிசுவன் கேட்கிறோம், விசுவாசம் எங்களுக்கு என்ன செய்யுங்க?
வர்த்திக்க பண்ணது ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்துல என்ன? ஜெபம் பண்ணா சாப்பாடு தருவார், ஜெபம் பண்ணா நல்லா வைப்பார். அப்புறம் போராட்டம் வந்தா என்ன செய்ய? எதிர்த்து இருக்கிற பிரச்சனைகள் வந்தா என்ன செய்ய? உங்க சரீரத்தோடு வேதிகள் போராட என்ன செய்யுங்க? பாவம் உங்க வாழ்க்கையில போராட என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் அறிவு நீங்கள் தானும் விசுவாசத்தில் இருந்து நம்மோடு கூட விசுவாசத்தை துவங்கிற ஒருவர் இருக்கிறார் அறிவு அவர் மூலம் சேனைகள் அலையலுயா சொல்லுங்க. அவர் மூலம் சேனைகள் மதுரை தாண்டி அலையலுயா ஜெயம். எத்தனை ராமன் சொல்றீங்க? ஆமா, இந்த நாடு எனக்கு ஜெயம் என் மாம்சத்தால் வராது, என் சுய பலத்தால் வராது, என் தியானத்தால் வராது, சில காரியங்கள் நான் ஜெபித்தாலும் வராது. அதற்கு எல்லாமே மேலாம் அவர் அளித்த விசுவாசம். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் குமாரன் என்று விசுவாசிக்கிற நான் அந்த விசுவாசத்துக்குரியவர் எனக்கு இருக்கிறார் என்று விசுவாசித்து உங்களுக்கு எதிராக இருக்கிற உலகத்தின் போராட்டங்களை, மாம்சத்துக்குரிய போராட்டங்களை, ஆவிக்குரிய வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளுடைய ஆவியுடைய போராட்டத்தை எதிர்த்து நீங்கள் அவருடைய சர்வாய வர்க்கத்தை தைத்தமாய் கண்டிப்பா நீங்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உலகத்தை ஜெயித்தான், விசுவாசத்தினால் தான் உலகத்தை ஜெயித்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு எலியா உலகத்தை ஜெயித்தான். எல்லா ஜனங்களும் உன் தேவன் தான் தேவன் என்று சொல்ற உலகத்தை ஜெயித்தான். ஒரு தாவீது உலகத்தை ஜெயித்தான். ஒரு தாவீது ஆடையினாய் அவன் ஜெயித்தான். காரணம் அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கும் அந்த ஜெயம் வர வேண்டும். உங்க சமீபத்துக்கு போராட்டம் வந்தால் உடனே தீர்ப்பெடுத்து ஓடுறதுக்கு முன்னாடி உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க. அதுதான் ஒரு பெரிய வருது. ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தை வெளிப்படுத்தி யாருக்கு வேணாலும் சொல்லலாம். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையானால் உங்களுக்கு வருகிற போராட்டத்தை உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தினாலே மாற்றிப்பட செய்யத்தரவர் வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தான் அவருடைய மகிமையை காணாமல் இன்னைக்கு சபை என்ன செய்திருக்கிறது? கவலையோடு ஏறாண்டு நாங்கள் வடிந்து போது கவலையா இருக்க. நீங்க வடிதே போக மாட்டோம். ஹல்லேலூயா. சத்துருவினால் நீங்க வடிதே போக மாட்டீங்க. அவன் மாம்ச போராட்டத்தில் வடிந்து போக மாட்டீங்க. நீங்க ஜெயம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? எல்லாரும் கண்களை மூடுங்க.